கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்படும் முன்பே, அருமையானவர்களே, பெரிய பெரிய ஜெப ஆலயங்களெல்லாம் இருக்கின்றது, அங்கே தொழுகைகள் இருந்தன என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அது மறுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பு பிறந்த யோவான் ஸ்நானகனும் கூட தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை நாங்கள் இங்கே இந்த வார்த்தையின் மூலமாக அறிகின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு, அவருடைய சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே இவ்விதமாக யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறாரே, நீங்களும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அங்கே கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலங்களில் எல்லாம் பெரும் ஆலயங்கள் இருந்தன. ஆலயங்களிலே தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். இன்னுமாக பார்க்கும் பொழுது இப்படி படிப்படியாக தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் அங்கே பெருகினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவிடத்திலும் இந்த சீஷர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு ஜெபத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஜெபம் என்பது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும், அதாவது தேவனோடு உறவாடுகின்ற ஒரு வழி. ஜெபத்தின் மூலமாக நாங்கள் தேவனோடு உறவாடுகின்றோம். நாங்கள் இன்றைய நாளிலே கூட சபையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம், பிதாவோடு செய்கிற ஜெபத்தை யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம். பின்னாகவே அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் இயேசு தமது பிதாவோடு ஒரு தம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு முறிவுபடாத ஒரு ஐக்கியத்தை அங்கே வைத்திருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இறுதி வரை ஒரு முடிவு பெறாத ஒரு ஐக்கியம் இருந்தது. பின்னாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த ஜெபம் அவசியமே தெரியுமா? நாம் தேவனோடு ஒரு முறிவுபடாத ஒரு ஐக்கியத்தை நாங்கள் வளர்த்து கொள்வதற்காக. அருமையானவர்களே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே சாட்சி பெற்ற மனிதன் யார்?
யோபு. இந்த யோபுவை பார்க்கும் பொழுது யோபுவை ஒரு நாள் நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டது. உபத்திரவங்கள் வழியாக யோபு கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இவ்விதமான கத்திடத்திலே இருந்து இவ்விதமான ஒரு சாட்சியை பெற்ற மனுஷன், தேவ மனுஷன், பலவிதமான வேதனைகளின் ஊடாக அவன் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை உண்டானது. இந்த வேளையிலே பாருங்க, அவருடைய நண்பன் தேமானியனாகிய எலிப்பாஸ் அங்கே வந்து யோபுவை பார்த்து, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுகின்றார். அவருடைய கூடி செல்லும் உபத்திரவங்களுக்கு நீர் ஜெபத்திலே குறைவட்டு போகிறீர், நீர் பயபக்தி வீணென்று சொல்லி உம்முடைய உபத்திரவத்தின் காரணமாக ஜெபத்திலே குறைவட்டு போகிறீர் என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுவதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்ட மனுஷனாய் இராவிட்டாலும் இந்த எலிப்பாசுடைய வார்த்தையானது இந்த ஜெப குறைவு தேவனுடன் உள்ள ஒரு ஐக்கியத்தை விட்டு தூரப்படுத்துகிறது என்று நமக்கு அது காட்டுகிறது. அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது துயரப்படும் வேளையிலே, உபத்திரவங்கள் நெருக்கங்கள் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் வேளையிலே, அருமையானவர்களே, ஜெப குறைவு என்பது தேவனை விட்டு தூரமாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நமக்கு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் ஜெபத்தோடு தேவனுடைய ஐக்கியத்தை நாம் நெருங்கி சேர வேணுமே தவிர, ஜெப குறைவு வரும் பொழுது உண்டாகும் பொழுது நம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு மிகவும் தூரமாய் நாங்கள் போகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகும் தோல்விகள், நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகும் சோர்வுகள், இன்னும் நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகிற கவலைகள், நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் பாவங்கள் ஜெப குறைவுக்கு காரணமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதை மறுக்க முடியாது. ஒவ்வொருவரும் இந்த அனுபவங்களின் ஊடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் இந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். முன்போல என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற பலரை நான் கண்டிருக்கின்றேன். முன்போல என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று அங்கலாய்க்கின்ற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், இவைகளை நாம் அறிவோம். அப்பொழுதெல்லாம் அருமையானவர்களே, அங்கே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் தேவனோடு நாம் கொண்டுள்ள ஐக்கியம் சரியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் முன்போல ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த அங்கலாய்ப்புக்கு முன் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீ தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியம் சரியில்லை. ஆகவே நாம் நம்முடைய ஜீவியத்திலே எந்த பகுதியிலே இந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் முறிவடைந்திருக்கிறோமோ, எந்த பகுதியிலே நான் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நான் முறிந்து போயிருக்கிறேனோ, அதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்விதமாக ஆராய்ந்து பார்த்து நாம் அதை சரிப்படுத்தி அவரோடு உள்ள ஐக்கியத்திலே இன்னுமாக ஐக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடுடையவர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, முதலாவது ஜெபம் குறித்து இன்னும் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் முன்பாக பேச விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தின் மூலமாக தேவனுடன் எமது உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொள்ளுகிறோம், ஜெபத்தின் மூலமாக வளர்த்து கொள்ளுகிறோம். அதாவது அவரோடு எப்பொழுதும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் அனுபவம் தான் ஜெபம். அருமையானவர்களே,
ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், எப்பொழுதும் தம்முடைய பிதாவோடு அவர் பேசிக் கொண்டிருந்ததைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அருமையானவர்களே, பிசாசுகளை ஜெயிக்க, சோதனைகளை ஜெயிக்க ஜெபம் மிக அவசியம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே நாங்கள் காணுகிறோம். இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை லூக்கா சுவிசேஷம் 18:1 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னுமாக எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலருடைய ஜீவியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஜெபிக்கும்படி மற்றவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களை ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி பலப்படுத்தினார்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ தேவனுடைய பெரிதான வழிநடத்தல்களை அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சிலர் பாருங்கள், அடுக்கு மொழிகளினாலே ஜெபிப்பார்கள், அட்டகாசமாக ஜெபிப்பார்கள். அது அந்த ஜெபம் உண்மையிலேயே சரி என்று நாம் சொல்ல மாட்டேன். அடுக்கு மொழிகளும் வைத்து அழகாக, அதாவது தங்கள் அது ஒரு அட்டகாசம் பண்ணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒன்றை நான் சிந்தித்து பார்க்கின்றேன். ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை எவ்விதமாய் உறவாடுகிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை எவ்விதமாக உறவாடுகிறது, அப்படியேதான் நம்முடைய பரம பிதாவுடனே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உறவாட வேண்டும். அதுதான் ஜெபம். இந்த காலங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், சிலர் அடுக்குமொழி வசனங்களினாலே பேசி அசத்தி விடுவாங்க. அடுக்குமொழிகளை பேசுவார்கள், அட்டகாசமாக நின்று ஜெபங்களை செய்வார்கள். இதை பார்க்கிற ஏனைய கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்களை ஒரு வித்தியாசமாக பார்க்கிறார்கள். இவர்களுக்கு வல்லமை, தேவனுடைய வல்லமை நிறைவாக இருக்கிறது. இவர்களுடைய ஜெபங்களைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஏற்க மாட்டார் என்று ஒரு சோர்வான ஒரு மனப்பான்மையை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமான சோர்வு மனப்பான்மையோடு நீங்கள் இருப்பீர்களாயின் இப்பொழுதே அந்த சோர்விலிருந்து நீங்கள் மீண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய மனதிலே உண்டாகின்றது ஒரு தப்பான எண்ணம். இந்த ஜெபத்தை தான் கேட்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இவ்விதமான ஒரு தப்பான எண்ணம் கொண்டுதான் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தகப்பனிடத்திலே சென்று எப்படி உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அப்படியே எப்படி நீங்கள் அவரோடு உங்களுடைய தகப்பனோடு உறவாடுகிறீர்களோ அப்படியே உங்களுடைய பரமபிதாவோடு நீங்கள் உறவாடுங்கள். உங்களுடைய பரமபிதாவிடத்திலே கேளுங்கள். அதுதான் உண்மையான ஜெபம். அருமையானவர்களே, அதுதான் உண்மையான ஜெபம். அவைகளை நினைத்து நீங்கள் உங்கள் சோர்வில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இன்று நாளிலே கொடுப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது கூட தேவனுடைய இருதயத்திலே சில காரியங்களை உணர்த்தினார். சிலர் சொல்லுவார்கள், பாருங்கள், இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம் என்று சொல்லி
சபையை அவர்கள் என்ன செய்வார்கள்? வழி நடத்துவார்கள். அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம். அப்பொழுது என்ன செய்வார்கள்? எல்லோருமாக என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய தகப்பனிடத்திலே நீங்கள் செல்லுகிறீர்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் ஒன்று வேணும். உங்களுடைய அப்பாவிடத்திலே போய் நீங்க அப்பா கிட்ட முன்னால நிற்கிறீங்க. அப்பா கேட்கிறாரு, என்ன மகனே, என்ன வந்து நிற்கிறாய்? ஏன் தேவையோ? என்ன மகனே? தாயை கூப்பிடுவார், அம்மா இங்க வாமா, என்ன உன்ற மகன் என்ன கேட்கிறான்? அம்மாட்ட சொல்லுவேன், மகனுக்கு ஏதோ வித்தியாசம், இவனை கொண்டு டாக்டர்கிட்ட காட்டு. சிந்தித்து பாருங்க. பின்னாகவே நான் அப்பாட்ட போய் நிற்கிறோம். அப்பா மகனே என்ன வேணும்? அப்பா நான் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போக வேணும், எனக்கு பணம் வேணும். இப்படி நாம் கேட்க வேணும் நம்முடைய தகப்பனிடத்தில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மையான ஜெபம். அருமையானவர்களே, உங்களுடைய தகப்பன், பரம தகப்பன், நீங்கள் என்ன கேட்க போறீர்கள் என்று சொல்லி அவருக்கு முன்னமே தெரியும். நீங்க எதற்காக தண்டத்தில் வந்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளை என்று தெரியும். ஆனாலும் உங்களுடைய வாயினால் நீங்கள் கேட்கும்படியாக அவர் எதிர்பார்த்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீணான மாயமான காரியங்களை பார்த்து நீங்கள் உங்கள் ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், சோர்வை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தரிடத்திலே நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே தம்முடைய பிதாவோடு எவ்விதமாக ஜெபிக்கிறார் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், நீதிமொழிகளிலே நான் 28:9 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நேசித்து கேட்டு வாசித்து அதற்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியம். அருமையானவர்களே, ஏனென்றால் நாம் ஜெபம் செய்வது நாம் கர்த்தரோடு நாம் பேசுகிறோம், எங்களுடைய அப்பாவோடு பேசுகிறோம். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நாம் வாசிக்கிறோம், வேதத்தை கேட்கிறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறோம் என்னும் பொழுது அது கர்த்தர் நம்மோடு பேசுவதை கேட்டு நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறோம். எங்களுடைய அப்பா எங்களோடு பேசுகிறார், தன்னுடைய பிள்ளையோடு பேசுகிறார், அதை கேட்டு நாங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறோம். இது முக்கியமானது. அருமையானவர்களே, தேவன் வேதத்தின் மூலமாக பேசுகிறார் நம்மோடு. ஞாயிறு தினங்களிலே, அந்த பரிசுத்த நாளிலே, அந்த அந்த மகிமையான நாளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு தேவ தூதுகள் மூலமாக பேசுகின்றார். இன்னுமாக தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒன்று கூடி நிற்கும் பொழுது அங்கே ஜெப தியான, அதாவது தியானங்கள் மூலமாக, வேத வாசிப்புகள் மூலமாக தேவன் ஜனங்களோடு பேசுகின்றார். சபையை நடத்தி வருகின்ற நடத்திப்புக்காரர்கள் மூலமாக, அவருடைய தேவ ஆலோசனைகள் மூலமாக, அவருடைய புத்திமதிகள் மூலமாக கர்த்தர் தேவ ஜனங்களோடு பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளைகளில் எல்லாம் கர்த்தர் நம்முடன் பேசி வழிகாட்டும் அனைத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய ஜெபமும் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்ததாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி காண்கிறோம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்கள் யார்? செம்மையானவர்கள் யார்? நாம்
செம்மையானவர்களுடைய சபை, செம்மையானவருடைய சங்கம். பின்னாகவே செம்மையானவர்களுடைய கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கின்றன. ஹல்லேலூயா. ஆகாமிய கூடாரத்தில் அல்ல, செம்மையான இடத்திலே நிற்கின்றது. பார்த்தீங்களா? பின்னாகவே அருமையானவர்களே, நாம் செம்மையானவர்களாக தேவன் நம்மை காணுகிறார். ஆகவே நாம் அவருடைய பார்வைக்கு எப்பொழுதும் நாம் செம்மையானவைகளை செய்து நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த செம்மையானவர்கள் ஜெபிக்கும் பொழுது அருமையானவர்களே, கர்த்தர் அந்த ஜெபத்தை காண்கிறார். ஹல்லேலூயா. வசனம் 29 கூட அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கின்றார். நீதிமான்களின் ஜெபத்தை பார்த்தீர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே நாம் எப்பொழுதும் நீதிமான்களாய் செம்மையுடையவர்களாய் இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் வேதத்தை கேளாமல், அதாவது நாம் அவர் பேசுவதற்கு நாம் கீழ்ப்படியாமல், ஏதோ நீர் பேசுகிறதை பேசோம் என்று சொல்லி நாம் அசட்டைத்தனத்தோடு நாம் இருப்போமாயின் அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது, அதாவது நாம் அவருடன் பேசும் பொழுது அது அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் வேதத்தை கேளாதுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் பாருங்கள், இந்த உலகத்தின் தகப்பனை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பார்ப்போமாயும் அங்கே தகப்பனிடத்திலே தகப்பன் சொல்வழியை நீங்கள் கேட்கிறது இல்லை. தகப்பன் என்ன சொன்னாலும் அதை அசட்டை பண்ணி நீங்கள் போயிடுறீங்க. ஒரு புத்திமதியை கேட்க மாட்டீங்க. இந்த வேளையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை, போய் அங்கே உங்களுடைய அப்பாவிடத்திலே கேட்கிறீர்கள். கேட்கும் பொழுது அப்பா என்ன சொல்லுவார்? நீ முதலிலே நான் சொன்னதை செய்து போட்டு வா, அதுக்கு முந்தி என்னட்ட நீ இதில் ஒன்றும் கேட்கக்கூடாது என்று சொல்லுவாரோ இல்லையோ? சொல்லுவார். இப்படியே நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பரம தகப்பனும் அதுதான். ஏதோ ஒரு வித்தியாசமானதை நமக்கு சொல்லப்படவில்லை. தேவனோடு நாம் எவ்விதமாக, நம்முடைய தகப்பனோடு நாம் எவ்விதமாக நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலம் கற்றுத் தந்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 14:23 தயவு செய்து வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இயேசு அங்கே சொல்லுகின்றார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்ன செய்வானாம்? அவன் சொல்லுங்க, கை கொள்ளுவான். பாருங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், அப்பா அப்பா அம்மா உங்களை நான் நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்லி சொன்னா என்ன சொல்லுவா தெரியுமா? நீ நேசிக்கிறேன்னு சொன்னா நான் சொல்றத செய். நான் சொல்றதை நீ செய்ய மாட்டா, நீ அடம் பிடிக்கிறா, நீ குழப்படி செய்கிறா, எந்த விதத்தை நீ எந்த சொல்லும் கேட்கிறா இல்லை, பிறகு நீ எங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்றாய் என்று நிச்சயமாக அம்மாவோ அப்பாவோ நிச்சயமாக சொல்லுவார். இங்கே ஆண்டவர் இயேசுதான் சொல்லுகிறார் பாருங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பார்த்தீங்களா? பின் ஆகவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்த அந்த வார்த்தைகளை கைக்கொள்ளுவோமானால் நமக்கு எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது? ஆண்டவர் இயேசுவும் பிதாவும் இணைந்து வந்து நம்மளோடு வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அடுத்ததாக வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷத்திலே 6:46 தயவு செய்து வாசியுங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும்
நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? ஆம், நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்று வேதனையோடு கேட்கிறார். உங்களோட அப்பா சொல்ற என்ன நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சொல்லுறா, எல்லாம் நாங்கள் வாங்கி தரோன்னு நீ நினைக்கிறாய், ஆனால் நீ எங்கட சொல்ல நீ ஒரு நாள் கேட்கிறாய் இல்லை. அருமையானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன்? அவர் அப்பா தம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமை பாராட்டுகிறார். என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அவருக்கு கீழ்ப்படியாத அந்த மனிதனுடைய நிலை எப்படியாக இருக்கும்? நீர் பேசுவதை நாங்கள் கேட்க மாட்டோம், நாம் பேசுவதை நீர் கேளும். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அங்கு உருவாகும். அப்பா, நீர் பேசுவதை நாங்க கேட்க மாட்டோம், நான் சொல்றதை நீங்க கேளுங்கப்பான்னு சொல்லுகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிலைவரம் என்ன நிலைவரம் சொல்லுங்க? இந்த நிலைவரத்தை வேதம் அழைக்கிறது என்னன்னு தெரியுமா? பெருமையின் ஆவி. பெருமையின் ஆவி நம்மிலே அது பெருமையின் ஆவி செயல்படுவதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, கீழ்ப்படியாமை, இன்னுமா உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார் என்றால், கீழ்ப்படியாமை அது பெருமையின் வெளிப்பாடு. ஆகவே தான் வேதத்திலே பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பார்த்தீர்களா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இந்த நிலையில் எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவருடைய ஜெபம் கூட எப்படி கேட்கப்படும்? சிந்தித்து பாருங்கள். கீழ்ப்படியாத ஆவி, அந்த கீழ்ப்படியாத நிலை, அது ஒரு மிகவும் ஒரு தேவன் நம்மோடு எதிர்த்து நிற்கிற ஒரு நிலையாக காணப்படும். நாங்கள் வேதத்திலே கீழ்ப்படியாத ஆகாரை குறித்து பார்க்கிறோம். கீழ்ப்படியாத ஆகார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? ஆகாருடைய சத்தத்தை கர்த்தரே கேட்கவில்லை. பார்த்தீங்களா? கர்த்தர் கேட்கவில்லை. இதன் மூலம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆகார் ஒரு பெருமையின் ஆவியினாலே அங்கே ஆளப்பட்டாள் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக உணர்த்தப்படுகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகார் தனது நெருக்கத்திலே, அந்த நெருக்கமான நேரத்திலே, அதாவது தன்னுடைய பிள்ளை சாக போகுதென்று கூட அறிந்தும் அந்த நிலையிலும் அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. நன்றாக வேதத்தை வாசித்து பாருங்கள். அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. அவள் தன்னுடைய வேதனையிலே அழுதாள், பரிதபித்தாள். கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. அதாவது அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்காதபடி பெருமையின் ஆவி அவளை ஆண்டு கொண்டிருந்தது. தன் மகனை கூட தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே அவள் வளர்த்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் விரும்பாத சந்ததிக்குள்ளே தன்னுடைய மகனுக்கு அவள் பெண்ணை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவள் இந்த ஆகார். அடுத்ததாக 2 ராஜாக்களிலே நாங்கள் 20வது அதிகாரத்திலே எடுத்து நாங்கள் வாசித்து பார்ப்போமாயும், அங்கே எசேக்கியா ராஜாவை நாங்கள் அங்கே காணுகிறோம். எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான அங்கே வியாதியாலே சூழப்பட்டிருந்தார். மரணத்துக்கு ஏதுவான வியாதி. பின்ன மரணம் நெருங்கி விட்டதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார். வீட்டு காரியங்களை ஆயத்தப்படுத்து, நீ மரிக்க போறாய் என்று சொல்லி அனுப்புகிறார். இதை கேட்ட அந்த எசேக்கியா ராஜா இந்த செய்தியை கேட்டவுடனே தான் படுத்திருந்த அந்த படுக்கையில் அவன்
திரும்பி சுவரை பார்த்த வண்ணமாக, சுவர்புறமாக திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று சொல்லி அவ்வளவுதான் அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவனே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். அருமையானவர்களே, இவ்வளவும் தான் அவன் செய்த ஜெபம். அருமையானவர்களே, என்னுடைய வருத்தத்தை நீக்கும் ஆண்டவரே, அல்லது என்னுடைய மரணத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி எதுவுமே அவன் ஜெபிக்கல. இவ்வளவும் தான் ஜெபித்தான். கர்த்தரிடத்திலிருந்து உடனடியாக பதில் வந்தது. கர்த்தரிடத்திலிருந்து உடனடியாக பதில் வந்தது. எப்படி? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவன் அழுது ஜெபித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? நான் உன்னை குணமாக்குவேன். 3 நாட்களால் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன்னுடைய வயதை நான் இன்னும் 15 வருஷம் கூட்டி நான் உனக்கு தருகிறேன், உன் ஆயுளை கூட்டி தருகிறேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் இவனோடு இந்த ஜெபத்துக்கு பதிலளிக்க காரணமாயிருந்தது என்ன? அவன் 3 காரியங்கள் கர்த்தரோடு பேசினான். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் ஆண்டவரே. இவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செம்மையான இருதயத்தோடு அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் பதிலை பெற்றுக்கொண்டான், ஆயுளையும் நீடித்து பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக நாங்கள் 2 நாளாகமத்திலே 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாயின், 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே சலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அங்கே சலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை அப்படியே நிறைத்தது என்று சொல்லி அந்த 7ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அதை கண்டுகொள்ளுகிறோம். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கியது என்று பார்க்கிறோம். ஜெபம். பரிசுத்த வேதாகமத்திலே தானியேல் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். அங்கே தானியேல் புஸ்தகத்திலே அங்கே பார்ப்போமாயின், அருமையானவர்களே, அங்கே அவர் எப்பொழுதும் ஜெபத்தோடு கர்த்தரோடு அவர் அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு நல்ல உறவை கர்த்தரோடு வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தானியேலுக்கு விரோதமாக ராஜ சட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கே தானியேலோ அதை குறித்து எந்த ஒரு கவலையும் படாமல், பதட்டமும் அடையாமல், ஜெபத்தின் மூலமாக அந்த தேவனுடன் தன்னுடைய உறவை அங்கே பலப்படுத்தி கொண்டார். அருமையானவர்களே, அவ்வளவுதான். தானியேல் 6:10 தயவு செய்து வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்னாகவே சட்டமானது தானியேலுக்கு விரோதமாக இருந்தது. ராஜா கையெழுத்து வைத்து அந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி விட்டார். ஆகவே இந்த வேளையிலே தானியேல் அதற்காக பயந்து நடுங்கவில்லை. எதற்கு விரோதமாக அங்கே சட்டம் இயற்றப்பட்டதோ அதைத்தான் தானியேல் செய்தார். என்ன தெரியுமா? தன் தேவனையே ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக அங்கே காண்பித்தார். வேறு ராஜாவையோ அல்லது வேறு தேவர்களையோ அவர் ஆராதிக்கவில்லை. அந்த தேவனையே, ஜீவனுள்ள தேவனையே ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அந்த நெருக்கங்கள், சட்டங்கள் எதுதானும் அதை குறித்து அவர் சிந்திக்கவில்லை.
தனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சட்டத்தை குறித்து அவர் சிந்திக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சூழ பலவிதமான நெருக்கங்கள் எழும்பலாம். உங்களை சூழ அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். சட்டங்கள் உங்களுக்கு பாதகமாக அமையலாம். உங்கள் சரீர பலவீனங்கள், உங்களுடைய சரீர நோய்கள், உங்களை சூழ இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம். உங்கள் உண்மை, உங்கள் உத்தமம் தேவனுடைய பார்வையிலே நலமானதை செய்வதற்கு அங்கே விரோதமாக கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் பயங்கர ஆயுதங்களை உங்களுக்கு விரோதமாக பிரயோகிக்கலாம். ஆனால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7-8 தயவு செய்து வாசியுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் எங்கே வைக்கட்டாம்? அவர் மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமேன். அருமையானவர்களே, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், ஆகவே அவன் கட்சிக்கிற சிங்கம் போல, சட்டம் அல்ல, உங்களுக்கு அதிகாரிகள் அல்ல, அல்லது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்கள் அல்ல, பிசாசானவன் உங்கள் எதிரி. அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து ஜெபங்களை ஏறிடுங்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஜனமே, உங்கள் இடைவிடாத ஜெபத்தினால் நீங்கள் கர்த்தரோடு உங்கள் உறவை நீங்கள் பலப்படுத்துவீர்களாயின், அருமையானவர்களே, உங்களை அந்தகாரத்தின் வல்லமைகள் எதுவுமே சேதப்படுத்த முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்போம். நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுவை நோக்கி பார்க்கும்பொழுது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், அந்த ஒழுங்கை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 9 தொடக்கம் 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னுமாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அழைத்து அங்கே ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இக்காலங்களில் அருமையானவர்களே, இன்றைக்கு சிலர் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவரே என்று அழைத்து ஜெபிக்கிறார்கள். இன்னுமாக அதை முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே ஆமேன் என்று முடிக்கிறார்கள். இன்றைக்கு விதமாக ஒரு ஜெபங்கள் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இப்படியான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்கிருந்து வருதோ நமக்கு தெரியாது. ஆனால் இவையெல்லாம் தேவனுடைய வழியை விட்டு விலகிய காரியம் என்று மட்டும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக பிதாவை கூப்பிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். பரலோக பிதாவை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபத்தை ஜெபித்து முடிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 தயவு செய்து வாசியுங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, அவர் வாக்கு மாறாத தேவன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன்.
நீங்கள் நன்றாக வாசித்து தியானிங்க வார்த்தையை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தவிர நீங்க வேறு எந்த நாமத்தினாலும் ஜெபிப்பது கர்த்தருடைய வழி அல்ல. நான் உங்களுக்கு முதல் சுட்டி காட்டின மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே என்று சொல்வார். இதெல்லாம் கர்த்தருடைய வழி அல்ல. தேவன் நமக்கு வழியை காட்டியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10 11 தயவு செய்து வாசியுங்க. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நாம் உயர்த்தி நிற்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே இந்த நாமத்துக்கு பாதாளங்களில் நடுங்குகிறது அருமையானவர்களே. இந்த நாமத்தை கேட்டாலே பாதாளம் அங்கே நடுங்குகிறது. எந்த நாமத்தை? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம், இந்த நாமம் உங்கள் மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. அது தரிக்கப்பட்டிருப்பதினாலே பாதாள வல்லமைகள் உங்களை கண்டு நடுங்குகிறது என்பதை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் ஆண்டவர் அழைப்பதை நாங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கின்ற தேவ பிள்ளைகளா? அப்படியாயின் உங்களை பார்த்து பாதாளத்தின் வல்லமைகள் நடுங்கும். செய்வினை, சூனியம், பில்லி சூனியம், மாயம், மந்திரம், மந்திர கோள்கள், மந்திர நூல்கள், வசியம் எதுவும் உங்கள் முன்பாக நிற்க முடியாத அருமையானவர்களே. ஏனென்றால் அந்த மேலான நாமம் உங்களிலே தரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபத்துக்காக நீங்கள் எப்பொழுது முழங்கால் இடுகிறீர்களோ அப்பொழுது அது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது அருமையானவர்களே. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் செய்ய எப்பொழுது ஆரம்பிக்கிறார்களோ, ஜெபம் செய்ய எப்பொழுது தங்கள் முழங்கால்களை முடக்குகிறார்களோ, பாதாள வல்லமைகள் நடுங்க வலிக்கிடுகிறது அருமையானவர்களே. தடைகள் உடைக்கப்பட தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே இருக்க வேண்டிய ஆயுதம் ஜெபம். தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசானவன், தடைகளை தகர்த்து போட்டுகிறவர் ஜெய கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வேலை முன்னேற்றத்திற்கு தடைகளா? திருமணத்திற்கு தடைகளா? நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் தடைகளா? கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தடைகளா? முதலிலே நீங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் முதலிலே உங்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் செய்யும் வேலை தேவனுக்கு பிரியமானதா? எனக்கு கிடைக்கவிருக்கும் வேலை உயர்வானது, தேவனுக்கு சித்தமானதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் செல்லும் இடங்கள் தேவனுக்கு பிரியமான இடமா? ஆராய்ந்து பாருங்க. இதெல்லாம் உங்கள் ஆலோசனைகளுக்கு தருகிறேன். இவ்விதமாக நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா? உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, ஆம், உண்மையாகவே நான் என் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் காணுவீர்கள் என்றால், கர்த்தருடனான உங்கள் உறவு எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் ஒரு விசை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடனான உறவு, என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்பொழுது நான் அவரோடு நான் ஜெபத்திலே நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? ஆராய்ந்து பாருங்க. இதிலும் நீங்கள் அருமையானவர்களே உண்மையிலேயே நீங்கள் திருப்தியாய் இருக்கிறீர்கள் என்றால்
நீங்கள் முழந்தாளிட்டு ஜெபியுங்கள், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் முழந்தாளிட்டு ஜெபியுங்கள், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதை தேவன் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு சொன்னதை யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே நீங்கள் காணலாம். ஆகவே ஆண்டவர் சொன்னவர், அவர் ஒருபொழுதுமே மாற மாட்டார். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்க. இதை குறித்து உவமையாக கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஒரு உவமையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகவே சோர்ந்து போகக்கூடாது என்பதற்கு ஒரு உவமையை வைத்திருக்கிறார். பின் ஆகவே தேவன் தம்மை நோக்கி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 18 தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோடைய விடயத்தில், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோடைய விடயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நமக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய தியானத்துக்காக, உங்களுடைய சிந்தனைக்காக, உங்களுடைய இருதயத்தின் ஆய்வுக்காக நான் உங்களுக்கு சில காரியங்களை விதமாக உதவி செய்து கொண்டு போகிறேன். நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்கே யாக்கோபிலே 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். பின்ன இருமனம் உள்ளவர்கள் தங்களுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்ற ஒரு நிலையை அவர்கள் காணுகிறார்கள். இதை நாங்கள் 7வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாக 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்னும் மேலதிகமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் இருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எச்சரிக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட மனுஷன்? இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை பெருகட்டும். உங்களுடைய விசுவாசம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் பெருகட்டும். அருமையானவர்களே, அந்த விசுவாசத்தை அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டி எழுப்புங்கள். அவரையே நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக அவரையே நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக அவர் கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.